தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சராகின்றார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தமிழக சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. மத்திய அமைச்சராக உள்ள எல் முருகன் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆந்திராவில் ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிகளின் காலம் முடிகிறது. அதில் ஒரு பதவியை பாஜக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆந்திராவிலிருந்து அண்ணாமலை அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப பாஜக திட்டமிட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்கு பிறகு காலியாக உள்ள எல் முருகன் ராஜினாமா செய்கின்ற அந்த மத்திய அமைச்சர் பதவியை அண்ணாமலைக்கு வழங்க பாஜக திட்டமிட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் ஓராண்டு காலம் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். மாநில தலைவர் பதவியை இழந்தார். கட்சியில் எந்த நடவடிக்கையும் ஈடுபடாமல் ஒதுங்கியிருந்தார். கட்சியும் அவரை புறக்கணித்தது. இவரும் கட்சியை கண்டுகொள்ளவில்லை. அண்ணாமலை தலைமையில் தற்பொழுது சட்டசபை தேர்தலை பாஜக சந்தித்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கும். அண்ணாமலையை புறக்கணித்ததால் பாஜக அதாள பாதாளத்திற்கு சென்றுள்ளது. கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலைக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுத்தால்தான் தூக்கி நிறுத்த முடியும். பாஜக மீண்டும் தலை நிமிர முடியும். காலம் கடந்து பாஜக இதனை புரிந்து கொண்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாஜக முன்வந்துள்ளது.